கருவாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குஞ்சு கருவாடு 200 கிராம் எடுத்துருக்குறேனுங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வந்து தண்ணி ஊற்றி அலசிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து தண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து ஒரு தடவை அலசிக்கலாங்க கருவாட்டில் வந்து நிறையா மண் இருக்குங்க, மண் இருக்கும். அதனால் வந்து இந்த கருவாடை வந்து நல்லா சுத்தமாக கழுவிக்கணுங்க. வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டுங்க. அப்புறம் பச்சை தண்ணியில் வந்து ஒரு 3 தடவை அலசிக்கலாமுங்க. இந்த மாதிரி 3 தடவை 4 தடவை அலசிக்கலாங்க. அப்போ தான் வந்து கருவாட்டில் வந்து மண் இல்லாத இருக்குங்க. இல்லைன்னா வந்து கருவாடு வறுத்து சாப்பிடும்போது வாயில் வந்து மண் வந்து நறுக்குன்னு மண் வருமுங்க. அது மாதிரி நல்லா அலசிக்கலாமுங்க. பாருங்கள், சுத்தமாக 4 தடவை அலசி நல்லா தண்ணி இல்லாத புழிஞ்சி வச்சுட்டுங்க. ஒரு தடவை மட்டும் லேசான சுடு தண்ணியில் கழுவணுங்க. 3 தடவை வந்து பச்சை தண்ணியில் வந்து அலசிக்கணுங்க. ரொம்ப சுடு தண்ணியில் கழுவுனீங்களா அலசினீங்கன்னா கருவாடு வந்து ரொம்ப குழஞ்சி போயிருங்க. ஏன்னா கருவாடு வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால குழஞ்சி போயிடும். லேசான சுடு தண்ணியில் அலசிட்டு அப்புறம் 3 தடவை பச்சை தண்ணியில் அலசிக்கலாமுங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு கருவாட்டு வறுத்துக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சாச்சுங்க. வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கணுங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாமுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாமுங்க. வெங்காயம் வணங்கட்டுங்க. வெங்காயம் வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு வணக்கலாங்க. எண்ணெய்க்குள்ளேயே மிளகாய் பொடி போட்டால் தான் மிளகாய் பொடி வாசம் அடிக்காதுங்க. இல்லைன்னா பச்சை மிளகாய் பொடி வாசம் அடிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அலசி வச்சுருக்கிறத கருவாட்டு போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா வணக்கலாமுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா வணக்கலாமுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வணக்கி விடலாமுங்க. நல்லா வணக்கியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. புளி தண்ணி ஊற்றினா தான் கருவாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குமுங்க. நல்லா வணக்கி விட்டுங்க. புளி தண்ணி ஊற்றியாச்சுங்க. இவ்வளோதான் தண்ணிங்க. இவ்வளோ இருந்தால் போதுமுங்க. நம்ம தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் குழஞ்சி போயிடும் நம்ம கருவாடு. புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதுமுங்க. இப்போ வந்து உப்பு பார்த்துக்கலாமுங்க. உப்பு கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு அடுப்பு சிம்மில் வச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாமுங்க. பாருங்கள், கருவாடு நல்லா வெந்துருச்சு. புளி தண்ணி எல்லாம் வற்றி போச்சுங்க. இப்போ வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாமுங்க. திருவி வச்சுட்டு தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இது வந்து இரும்பல் சளி இருக்கிறவங்க வந்து வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. உடம்புக்கு நல்லது. சளி இரும்பல் இருக்கிறவங்க சாப்பிட்டா சீக்கிரம் நல்லா இருமுங்க. அவ்வளோதாங்க, குஞ்சு கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க.
அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. குஞ்சு கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்குங்க. பாருங்க, குஞ்சு கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க.